வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மைச் செய்திகள். அதிகாரியின் கவனையினமே மின்வெட்டுக்கு காரணம். அமைச்சர் டலஸ் அது தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இடைக்கால கணக்கறிக்கைக்கு வாக்கெடுப்பின்றி அங்கீகாரம். மக்கள் குறிப்பிட்டால் கவனத்தில் கொள்வேன். பெசில் தனது எதிர்கால அரசியல் குறித்து கருத்து. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை டிசம்பரில் அல்ல, ஜனவரி 18 முதல் 27 வரை. பொடி லெஸ்ஸியின் உதவியாளர் குடுராங்கவும் போலீஸ் வலையில். எலே மஞ்சுவும் கைது. சொய்சா மகப்பேற்று வைத்தியசாலையில் ஒரே சூழில் 5 குழந்தைகள் பிறப்பு. உடல்நிலையை கருத்தில் கொண்டு பதவி விலகுகிறார் ஜப்பான் பிரதமர். அவை எமது முதன்மைச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 1300 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்படாத செலவினங்களுக்கான அனுமதியை கோரி அரசாங்கம் சமர்ப்பித்த இடைக்கால கணக்கறிக்கை தொடர்பான இறுதி நாள் பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை அரச செலவினங்களுக்கான இடைக்கால கணக்கறிக்கை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. அது தொடர்பான விவாதம் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினமும் 2ஆம் நாள் விவாதம் இடம்பெற்றது. அதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். நாட்டின் பொருளாதார விருத்திதான் இலக்கு. அதன் இலக்குகளை அடைவது தொடர்பான விடயங்கள் தான் இந்த இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்திக்கு அனைத்தையும் விட முதலீடுதான் முக்கியமானது. முதலீடு இல்லாத பொருளாதார அபிவிருத்தியை நினைத்து கூட பார்க்க முடியாது. முதலீடுகளை மேற்கொள்வதற்கான மிக முக்கிய நிபந்தனை ஒன்று இருக்கிறது: நம்பிக்கையை வெற்றி கொள்வது. அதைவிட முக்கியமானது அரசியல் ஸ்திரத்தன்மை. இன்று நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை தெளிவாக எவ்வித சந்தேகமின்றி நிலைநாட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கடன் சுமை அதிகரித்ததாக நாம் அனைவரும் குறிப்பிடுகிறோம். ஆம், 5.5 டிரில்லியன்களாக 5 வருடத்தில் அதிகரித்துள்ளது. 2015இல் 7.5 டிரில்லியன்களாக காணப்பட்டது. அது 13 டிரில்லியன்களாக அதிகரித்துள்ளது. அதனை நிராகரிக்க முடியாது. மத்திய வங்கியின் அறிக்கையில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த 6 மாதங்களில் இந்த கடன் சுமை 900 பில்லியன்களாக அதிகரித்துள்ளது. பாராளுமன்றத்தில் அரசு சேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டால், அரசு சேவைகளுக்காக ஏதேனும் நிதி தேவை என ஜனாதிபதி கருதினால் குறித்த நிதியை ஒன்றிணைந்த நிதியத்திற்கு வழங்கவும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இப்பொழுது முதல் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிறது. புதிய பாராளுமன்றத்தை கூட்டி அன்றிலிருந்து 3 மாதங்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை ஜனாதிபதிக்கு 150 3ஆம் சரத்தின் கீழ் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கிடைக்கிறது. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை இடைக்கால கணக்கறிக்கை தேவையில்லை. இன்றைய தினம் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. மிகவும் தெளிவாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். பில்லியன் கணக்கான எஞ்சிய தொகையை ஒப்பந்தக்காரர்கள், நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள், பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், சுகாதாரத்துறை, வைத்தியசாலைகள், பொதுமக்களின் தேவைகளுக்காக செலுத்தாமையினால்தான் அப்போதிருந்த அரசாங்கம் நவம்பர் மாதம் தோல்வியடைந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்துவதற்கு பாரிய அளவு நிதியை கோரியது. ஜனாதிபதி அதற்கான அனுமதியை அரசியலமைப்பின் 150வது சரத்திற்கு அமைய வழங்கினார். நாம் கோவிட்-19 வைரஸ் பரவலுக்கு மத்தியில் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். இன, மத, குல, மொழி, கட்சி, அரசியல் பேதங்களை மறந்து நாம் இந்த பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு நாடு என்ற ரீதியில் முகம் கொடுக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டை தற்போதைய அரசாங்கத்திற்கு மறை பொருளாதாரத்திலேயே கையளித்ததாக பிள்ளையான கருத்தொன்று முன்வைக்கப்பட்டது. அது முழுமையாக பிள்ளையான கூற்று. 2019ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி வீதம் 2.3 வீதமாக காணப்பட்டது. கடந்த வருடம் ஜூலை மாதம் அளவில் அதிக வருமானம் ஈட்டும் மத்திய தர நாடாக வருவதற்கு எங்களால் முடிந்தது. கொரோனா பரவல் ஏற்படுவதற்கு முன்பே இந்த பொருளாதாரம் மறை பொருளாதாரத்திற்கு சென்றது. யார் அதனை செய்தது? எங்களது ஆட்சி காலத்தில் சாதாரண பொருளாதார வளர்ச்சி வேகம் 6 வீதமாக காணப்பட்டது. நீங்கள் உங்களது ஆட்சியில் 5 வருடங்களில் 3 வீதமாக குறைவடைந்தது. கடந்த வருடம் பொருளாதார வளர்ச்சி வேகம் 1.9 ஆகும். தெற்காசியாவில் பின்தங்கிய நாடாக காணப்படும் ஆப்கானிஸ்தானை விட பின்னிலையிலேயே நாம் இருந்தோம். அதன் தொடர்ச்சிதான் இந்த வருடத்தின் முழு 6 மாதங்களில் காண்பிக்கப்படுகிறது. ஒரு பக்கத்தில் பொருளாதார சீரழிப்பு, மத்திய வங்கி மோசடி, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் காரணமாகவே பொருளாதார வீழ்ச்சியை ஏற்பட காரணமாக அமைந்தது. 3/2 பெரும்பான்மையுடன் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு பொதுமக்கள் வழங்கியுள்ளனர்.
களிமண் அமைச்சர், பிரம்பு அமைச்சர், முட்டை அமைச்சர் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இவை நல்லதொரு நோக்குடனேயே உருவாக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை நிறுத்தி இந்த நாட்டின் உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் நோக்கில்தான் இந்த ராஜாங்க அமைச்சுக்களை ஜனாதிபதி உருவாக்கியுள்ளார். இந்த அமைச்சுக்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான தேவை எமக்கில்லை. புத்த பெருமான் தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆரம்ப கால பகுதியை நன்றி கடன் செலுத்துவதற்காகவே செலவிட்டார். 1,50,973 விருப்பு வாக்குகளை வழங்கி என்னை உயர் மட்டத்திற்கு கொண்டு சென்ற எனது களுத்துறை மக்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அரசியலமைப்பின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கைக்கு சபையினர் இணங்குகிறீர்களா? நிறைவேற்றப்படுகிறது. நிகழ்ச்சி நிரல் 2 அடிப்படையில் தேசிய பற்றுச்சீட்டு கட்டளை சட்ட யோசனைக்கு சபையினர் இணங்குகிறீர்களா? நிறைவேற்றப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் துண்டிப்புக்கு மின்சார சபை அத்தியட்சகரின் கவனயீனமே காரணம் என மின்வெட்டு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழு இன்று அறிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்குள் ஆராய்ந்து குறித்த குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்க அமைச்சர் டலஸ் அழகுபெரும நடவடிக்கை எடுத்தார். 11 நாட்களாக விடயங்கள் கண்டறியப்பட்டு இக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அமைச்சர் டலஸ் அழகுபெரும இன்று நடவடிக்கை எடுத்தார். கடந்த 17ஆம் தேதி நண்பகல் 12:30 மணியளவில் திடீர் மின்துண்டிப்பு ஏற்பட்டது. கரவலப்பட்டிய கிரீட் துணை மின் உற்பத்தி நிலையத்தில் கோளாறு காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டதாக மின்சார சபை அறிவித்தது. எவ்வாறாயினும் இந்த திடீர் மின்துண்டிப்பு காரணமாக பொதுமக்கள் உட்பட வர்த்தகர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். பின்னர் ஒரு சில மணி நேரங்களுக்குள் மின்துண்டிப்பை துரிதமாக வழமைக்கு கொண்டுவர மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது. அதனையடுத்து அமைச்சர் டலஸ் அழகுபெரும மின்துண்டிப்பு தொடர்பாக கண்டறிவதற்கு விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுத்தார். பேராசிரியர் ராகுலா அத்தலகேவின் தலைமையில் 7 பேர் இக்குழுவில் அடங்கினர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் டலஸ் அழகுபெரும இந்த சம்பவத்திற்கு மின்சக்தி அமைச்சு பொறுப்பு கூற வேண்டியதாக தெரிய வந்தால் தான் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். மின்துண்டிப்பு குறித்து கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் இன்று தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி குழு அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்தனர். என்ன நடந்தது என்றால், கரவலப்பட்டிய பரிமாற்று மத்திய நிலையத்தில் வால்டேஜின் அளவு 0க்கு சென்றது. கரவலப்பட்டிய மத்திய நிலையத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டு 154 மில்லி செகண்ட்களிலேயே குறித்த நிலை ஏற்பட்டது. ஒரு நிமிடத்திற்கும் குறைவான காலப்பகுதியிலேயே அது நடந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட மின்சார அத்தியட்சகர் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினர். இலங்கை மின்சார சபையில் ஒழுக்க வரையறைகள் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும். அது தொடர்பான நடவடிக்கைகளை இலங்கை மின்சார சபை ஆரம்பித்துள்ளது. அந்த அதிகாரியை தான் கட்டமைப்பின் கட்டுப்பாட்டாளருக்கு அது தொடர்பில் அறிவித்துள்ளார். தன்னால் ஒரு தவறு நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் முழு நாட்டிலும் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளமை அவருக்கு தெரியாது. கரவலப்பட்டிய உப மத்திய நிலையம் முழுவதும் மின் துண்டிப்பு ஏற்பட்டதாகவே அவர் நினைத்தார். அந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கிறது. குறித்த நபரை அழைத்து இந்த குழு விசாரித்தது. அவர் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். தன்னால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அது ஏற்படக்கூடாத ஒரு பிரச்சனை என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையாகவே இதற்கான பொறுப்பை நாங்கள் மின்சார சபையின் அத்தியட்சகருக்கு மாத்திரம் இருப்பதாக குறிப்பிடவில்லை. அவரிடமிருந்து பொது முகாமையாளர் வரை அதற்கான பொறுப்பு, செயற்பாட்டு மற்றும் நிர்வாக வரையறைகள் முறையாக இடம்பெறாமை குறித்து காணப்படுகிறது. இதேவேளை இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் டலஸ் அழகுபெரும குழு அறிக்கையை சமர்ப்பித்து இவ்வாறான மின் துண்டிப்புகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க மின் உற்பத்தி திட்டம் ஒன்றை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார். மறைப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதும் இடம்பெறும் சகல விடயங்களையும் வரி செலுத்தும் இந்த நாட்டின் நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் இதனை நான் சபையில் சமர்ப்பிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறேன். எதிர்காலத்தில் பாரிய மின் நெருக்கடி நிலை ஏற்படக்கூடும். நாங்கள் இதனை முகாமைத்துவப்படுத்தாவிட்டால் அவ்வாறு தவறொன்றை புரிந்த அத்தியட்சகர் ஒருவர் இருக்கிறார். மின் பொறியியலாளரை எடுத்துக்கொண்டால் சர்வதேச ரீதியில் போட்டியிடக்கூடிய திறன் வாய்ந்த அதிகாரிகள் எங்களிடம் உள்ளனர். அதிகாரிகள் தொடர்பில் குறை கூறாமல் நாட்டிற்கு தேவையான தேசிய மின் உற்பத்தி திட்டம் ஒன்றை நாம் தயாரிக்க வேண்டும். மீன் இறக்குமதிக்காக வருடாந்தம் செலவிடும் அந்நிய செலாவணியை குறைப்பதற்கான சந்தர்ப்பங்களை பல கோணங்களில் திட்டமிட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
அலங்கார மீன்கள், நன்னீர் மீன்கள் மற்றும் இறால் வளர்ப்பு, மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி, ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கை மற்றும் மீன் ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் பொருளாதார புத்தெழுச்சி குறித்த ஜனாதிபதி செயலனின் தலைவர் பசில் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தர, அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், அதிகாரிகள் உட்பட கடற்தொழில்துறை சார்ந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களும் இணைந்திருந்தனர். மீன், கருவாடு, மாசி, டின்மீன் என்பவற்றின் இறக்குமதிக்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலரை அரசாங்கம் வருடாந்தம் செலவிடுகின்றது. மீன்பிடித்துறையானது மொத்த தேசிய உற்பத்திக்கு இதுவரை 1% பங்களிப்பையே வழங்கியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிலிருந்து நாட்டில் காணப்படுகின்ற எவ்வித வாவி தொகுதிகள் மூலமும் உரிய பயன்களை பெற்று வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஏற்றுமதி துறையில் மீனவ கைத்தொழிலையும் உள்ளடக்க வேண்டுமென ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். அலங்கார மீன் ஏற்றுமதியின் போது 95% நன்னீர் மீன்களும் 98% கடல் மீன்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சுமார் 700 வகையான அலங்கார மீன்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அத்துறையில் ஈடுபட்டவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினர். எமக்கு தனித்துவம் பெற்ற நன்னீர் மீன் இனத்தை பெருக்கி ஏற்றுமதி செய்வதன் மூலம் கூடுதலான வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. உலகில் அதிகூடிய கேள்வியுடைய நீர்வாழ் தாவரங்களை இறக்குமதி செய்து உற்பத்தி சாலைகளில் அதனை வளர்த்து மீண்டும் ஏற்றுமதி செய்வதில் காணப்படுகின்ற தடைகளை தளர்த்துவதற்கான இடவசதிகளை கண்டறியுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நாட்டில் 18,000 குளங்கள் காணப்படுகின்றன. எனினும் இவற்றில் சுமார் 1,500 குளங்களே நன்னீர் மீன்பிடிக்கென பயன்படுத்தப்படுகின்றன. நன்னீர் மீன்களை பெருக்கக்கூடிய குளங்களை இனங்கண்டு கிராமிய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என பொருளாதார புத்தெழுச்சி குறித்த ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ இதன் போது தெரிவித்தார். நன்னீர் மீன்பிடித்துறையை ஊக்குவிப்பதற்காக சுமார் 90,000 மீன் குஞ்சுகளை வாவிகளில் விடுவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பயன்பாட்டில் உள்ள அதிகுளிரூட்டிகள் கடந்த அரசாங்கத்தில் 33 ஆண்டுகள் போன்ற நீண்ட காலத்துக்கு தனியார் வர்த்தகர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதனால் இது கடல் தொழில்துறை கைத்தொழிலை வீழ்ச்சியடைய செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று மீனவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினர். கடல் எல்லையில் மீன்பிடியை ஊக்கப்படுத்துவதற்காக இனம் காணப்பட்டுள்ள 172 இடங்களில் செயற்கை இனவிருத்தி மத்திய நிலையங்களை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படாதுள்ள புகையிரத பெட்டிகள், பஸ் வண்டிகள் மற்றும் மீன் வள்ளங்கள் என்பவற்றை சமுத்திரத்துக்குள் வைப்பதற்கு இப்பேச்சுவார்த்தையின் போது தீர்மானிக்கப்பட்டது. டின்மீன் உற்பத்திக்கு தேவையான மீன்களை உள்ளூரிலேயே பெற்றுக்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கிய ஜனாதிபதி கடல் தொழில் மற்றும் மீன்பிடி கைத்தொழிலுக்கு தேவையான கப்பல்களை உள்நாட்டு நிறுவனம் ஒன்றின் மூலம் தயாரிக்க முடியும் எனவும் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்திற்கு செல்வதா இல்லையா என்பது தொடர்பில் தான் இதுவரை தீர்மானிக்கவில்லை என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு செல்வது அவசியமில்லை என பொருளாதார புத்தெழுச்சி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் சிலவற்றுக்கும் அவர் பதிலளித்தார். அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களது நிலைப்பாடு எங்களுக்கு 113 உறுப்பினர்கள் இருந்தால் போதுமானது. எனினும் மக்கள் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கியது அரசியலமைப்பில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அல்லது புதிய அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்காகவே. அது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுப்போம். இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வருமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றனர். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றனர். பாராளுமன்றத்தை விட வெளியில் இருப்பது நல்லது. தேவை ஏற்பட்டால் வர முடியும். அதைவிட நான் வெளியில் இருப்பதை கூடுதலாக விரும்புகிறேன். ராஜித சேனாரத்ன அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாதென குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டார்கள். அவற்றில் ஒன்றை ஏனும் மக்கள் செய்யவில்லை. இது மக்களின் தீர்ப்பு. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜாவர்தன 21வது நாளாக இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பாக ஆஜரான சட்டத்தரணி தமது சிரேஷ்ட சட்டத்தரணி புலஸ்தி ரூபசிங்கவின் சேவை வழங்குனரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஆலோசனைக்கமைய நிலந்த ஜாவர்தனவிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்வதற்கு தேவையில்லை என ஆணைக்குழுவிடம் குறிப்பிட்டார். குறித்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று முற்பகல் 11:20 கூடியது. சாட்சியாளரான நிலந்த ஜாவர்தனவிடம் இன்றைய தினம் குறுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ராணுவத்தின் புலனாய்வு பிரிவின்
முன்னாள் பணிப்பாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நிலந்த ஜாவர்தனவிடம் கேள்விகளை முன்வைத்தார். இதற்கு முன்னர் சாட்சியங்கள் வழங்கிய ஜாவர்தன ராணுவ புலனாய்வு பிரிவினர் வழங்கிய அறிக்கை சஹ்ரான் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக காணப்பட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் பிரச்சினைக்குரிய விதத்தில் கருத்துக்களை முன்வைத்தார். 2019 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ராணுவ புலனாய்வு பிரிவு வழங்கிய அறிக்கை சஹ்ரான் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க ஏன் உங்களுக்கு பிரச்சினைக்குரியதென நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரிக்கு பதிலாக ஆஜரான சட்டத்தரணி நிலந்த ஜாவர்தனவிடம் கேள்வி எழுப்பினார். ராணுவ புலனாய்வு பிரிவு எனக்கு அறிவிப்பதற்கு முன்னர் மேற்குலக புலனாய்வு பிரிவு ஒன்று சஹ்ரான் வெளிநாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டனர். ராணுவ புலனாய்வு பணிப்பாளரின் அறிக்கை சஹ்ரான் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக இல்லை என்ற அடிப்படையில் நிலந்த ஜாவர்தன அதற்கு பதில் வழங்கியவை பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமார பெருமவும் சாட்சியாளரிடம் குறுக்கு விசாரணைகளை நடத்தினார். பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகின்றமையால் குறுக்கு விசாரணைகளின் போது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என அவர் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்தார். கட்டாய விடுமுறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜாசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன, கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி ஆகியோர் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகளுக்கு எதிர்வரும் 14ஆம் தேதி குறுக்கு விசாரணைகளை மேற்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் திங்களன்று ஆணைக்குழு கூட உள்ளது. தன்னை மீள சேவையில் இணைத்துக் கொள்ள தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் அனுருத்த ஜெயசிங்க அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஒன்று கூடல் இடம்பெற்றது. தமது சேவை வழங்குநருக்கு கடமைகளை முன்னெடுப்பதற்கு 11 மாத காலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக லலித் ஜெயசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மகேஷ் கொட்டுவெல்ல குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மற்றும் ரத்தினபுரி ஆகிய உயர் நீதிமன்றங்களில் போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தமது சேவை வழங்குநருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கொட்டுவெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த வழக்குகளில் அரசியலமைப்பின்படி இதுவரை குற்றவாளியாக லலித் அனுருத்த ஜெயசிங்க அறிவிக்கப்படவில்லை எனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மீள சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு அனுருத்த ஜெயசிங்க 2 சந்தர்ப்பங்களில் போலீஸ் ஆணைக்குழுவில் மேன்முறையீடு செய்ததாகவும் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி மகேஷ் கொட்டுவெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயங்களை கவனத்தில் கொண்ட ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உப்பாலி அபேரத்ன கோரிக்கைகள் தொடர்பில் ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை எதிர்வரும் 31ஆம் தேதி அறிவிப்பதாக குறிப்பிட்டார். லலித் அனுருத்த ஜெயசிங்கவை மீள சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எவ்வித தடைகளும் இல்லை என்பதும் தெளிவாவதாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்து தனது நிலைப்பாட்டை அன்றைய தினமே அறிவிக்குமாறு ஆணைக்குழு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது. இதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனவை எதிர்வரும் 31ஆம் தேதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணை பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் கே குணசேகர தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ரத்தினபுரி கஹவத்த பகுதியில் இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகரவின் பெயரை நீக்குமாறு அழுத்தம் பிரயோகித்து ஜெயசிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குணசேகரவினால் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வெள்ளை வேன் ஊடக சந்திப்பு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரட்ன மற்றும் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வெள்ளை வேன் ஊடக சந்திப்பை நடாத்தி ஜனாதிபதி வேட்பாளரான கோட்டாபய ராஜபக்சவுக்கு போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாகவே ராஜித சேனரட்ன மற்றும் முகமது ரூமி ஆகிய இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. இவர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்க முன்னிலையில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகைகளை கையளித்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு பிரதிவாதிக்கு 10,000 ரூபாய் ரொக்கப்பணியிலும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் விடுவிக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். பிரதிவாதிகள் இருவரினதும் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்ததுடன் இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. மேலதிக வழக்கு விசாரணைகள் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. இதேவேளை முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கின் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து கண்டறிவதற்காக அவ்வழக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் வெலிக்கடையில் கவனீனமாக வாகனத்தை செலுத்தி இளைஞர் ஒருவரை படுகாயப்படுத்தியமை தொடர்பாகவே பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட மூவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது.
குமாரவெல்கம போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபையில் பிரதித் தலைவர் எனும் பதவியை உருவாக்கி அரசாங்கத்திற்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பாக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை வைத்தியர் ஷாபி சஹாப்தின் தொடர்பில் குருநாகல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவிற்கமைய 2 நாட்களே ஆன குழந்தையின் சடலம் இன்று மீள தோண்டியெடுக்கப்பட்டுள்ளது. சிசேரியன் சத்திர சிகிச்சையினூடாக பிறந்த தமது குழந்தையின் உயிரிழப்பில் சந்தேகம் காணப்படுவதாக ரிக்கில்ல கஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த தாயொருவர் முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய சிசுவின் சடலம் தோண்டியெடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிரதான நீதவான் சம்பத் ஹேவாவசம் நேற்று முன்தினம் அது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் நீதவான் முன்னிலையில் சிசுவின் சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை அடுத்த ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இவ்வாண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதுடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அக்டோபர் 10ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நவம்பர் 9ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகும். இவ்வருடத்துக்கான இறுதி தவணை விடுமுறை டிசம்பர் 24ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை வழங்கப்படும். அடுத்த ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 4ஆம் தேதி ஆரம்பமாகும். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதுடன் அக்கால பகுதிக்குள் சகல பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை அமுல்படுத்தப்படுகின்றது. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக மாத்திரம் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கு பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகும். பொப்பி மலர் தினத்தை முன்னிட்டு அதன் முதலாவது மலர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அணிவிக்கப்பட்டது. இதிலிருந்து கிடைக்கும் வருமானம் யுத்தத்தினால் உயிரிழக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கும் ஊனமுறும் படை வீரர்களின் நலன்புரி விடயங்களுக்கும் செலவிடப்படுகிறது. இம்முறை பொப்பி மலர் தினத்தையொட்டி முதலாவது மலர் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இலங்கை படை வீரர்கள் சங்க தலைவர் மேஜர் ஜெனரல் உப்புல் பெரேராவினால் அணிவிக்கப்பட்டது. இந்த சங்கமானது கோவிட்-19 நிதியத்திற்காக இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற 1 மில்லியன் ரூபாய் அன்பளிப்பையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்தது. இன்று பாராளுமன்றத்தில் புதிதாக நியமனம் பெற்ற உறுப்பினர்களின் கன்னி உரைகளும் இடம்பெற்றன. வன்னியில் இதுவரை காலமும் பல பிரச்சனைகள் தீரா பிரச்சனைகளாகவே இருந்து வருகின்றது. உரிமை என்று சூடேற்றும் பேச்சுக்களை மட்டுமே கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் தலைமைகள் சிலர் வழங்கியுள்ளனர். அப்படி வழங்கியவர்கள் மக்கள் நலனில் அக்கறையின்றி தமது சுகபோக வாழ்க்கை வாழ்வதையே குறிக்கோளாக கொண்டுள்ளனர். சர்வதேசம் என்று சர்வதேசத்திற்காக பேசுகிறார்கள், அல்லது எதை பேசினால் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வரலாம் என்று விளம்பரத்திற்காக பேசுகிறார்கள். ஆனால் தமக்கு வாக்களித்த மக்களை நடுத்தெருவில் விட வழி செய்கிறார்கள். தற்போது 3-2 பெரும்பான்மை மிக்க ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சியை தவிர எதிரி கட்சி அல்ல. அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து திட்டங்களை எதிர்ப்பது எமது நோக்கமல்ல. நல்ல திட்டங்களுக்கு எனக்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம். அதே போல தீங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு எதிர்ப்பை வெளியிட ஒருபோது நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லினங்களும் பல் மதத்தாரும் இந்த அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றிணையக்கூடிய வகையில் கொண்டு வருகின்ற அரசியல் அமைப்பாக இருக்கலாம், தேர்தல் முறையாக இருக்கலாம், முன்னெடுக்கப்பட வேண்டும். அவே முன்வருகின்ற காலத்திலே நாங்கள் இந்த 9வது பாராளுமன்றத்தில் தேசிய ரீதியாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களாக இந்த அரசியல் அமைப்பு புதிய இந்த தேர்தல் முறை மாற்றம் இருக்கின்ற போது மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவன் என்ற வகையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கூலி என்ற அடையாளத்தை மாற்றி அதிலிருந்து நாங்கள் இங்கே வாழுகின்ற ஏனைய சமூகங்களுக்கு சமனான ஒரு நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட பொடிலெசி என்பவரின் சகாவான குடுராங்க 3 துப்பாக்கிகளுடன் பலபிட்டியவில் கைது செய்யப்பட்டார். மற்றொரு குற்றச்செயலுடன் தொடர்புபட்டவரான எலே மஞ்சு என்பவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட
விசேட அதிரடிப்படையின் விசேட விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பலப்பிட்டிய வலதுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குடரங்க இவ்வாறு துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டார். T-56 ரக துப்பாக்கி, ரிவால்வர் மற்றும் மேலும் பல ஆயுதங்களும், T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 152 ரவைகளும், 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற 53 ரவைகளும், 3 குண்டுகளும், கைவிலங்கு தொகுதியொன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படை தெரிவிக்கிறது. பொடிலேசியின் மற்றொரு உதவியாளரான சுத்தா என்பவர் இவருக்கு இந்த ஆயுதங்களையும் ரவைகளையும் வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மற்றொரு குற்ற செயலுடன் தொடர்புபட்ட எலை மஞ்சு என்பவர் 3 வாள்களுடன் T-56 ரக 4 ரவைகளுடனும் கிரிந்திவல மெத்தேகம பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து தேடுதலை மேற்கொண்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பொருளை சிசிர உயன பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சிறைச்சாலை காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரிடம் 94 கிராமும் 132 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு சிறைச்சாலையின் காவலரான இவர் 49 வயதுடைய நபர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கிரியவில் உள்ள போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 2 மோட்டார் சைக்கிளில் ஹெரோயின் போதைப் பொருளை எடுத்து சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 10 கிராம் மற்றும் 700 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விருவரும் பொருளை மற்றும் மடல எல்லகாவு பகுதிகளை வசிப்பிடமாக கொண்டவர்கள். கழனிகங்கை ரணால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளின் போது போதைப் பொருளுடன் பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான சமயங்கவின் உதவியாளரான இந்திரா எனும் இந்துனுல் வஜ்ர என்பவர் கைது செய்யப்பட்டார். கழனிகங்கை ரணாகல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது போதைப் பொருளுடன் பாதாள உலக குழு உறுப்பினர்களின் ஒருவரான பாதாள உலக குழு தலைவர்களின் ஒருவரான சமயங்கவின் உதவியாளரான இந்திரா எனும் இந்துனுல் வஜ்ர என்பவர் கைது செய்யப்பட்டார். தனமல்வில குமாரவிவ பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா சேனை தம்பகல்ல போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டது. 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் முற்றுகையிடப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 80 லட்சம் ரூபாவுக்கும் கூடுதலானது என போலீசார் தெரிவித்தனர். கஞ்சா சேனை தீயிட்டு அழிக்கப்பட்டது.